100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் வகையில் சட்டத்தை இயற்றிய மத்திய அரசை கண்டித்தும் அந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் சென்னை மேடவாக்கத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கலாம். கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பில் தமிழகம் முழுக்க 400 இடங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோகும் அபாயம் உள்ளதாக மத்திய அரசை கண்டித்து மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மேடவாக்கத்தில் திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் என்பதை பெயர் மாற்றி தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநில அரசினுடைய நிதி 40% பயன்படுத்த வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய விதி மாற்றப்பட்டு ஏற்கனவே 100 விழுக்காடும் மத்திய அரசினுடைய நிதி வழங்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே மாநில அரசு பல்வேறு கடன் சுமைகள் இருப்பதாகவும், எனவே கூடுதலாக மகாத்மா காந்தி வேலை திட்டத்தின் பெயரையும் மாற்றி அதற்கு 40% மாநில அரசினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு கூறியதற்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய சார்பிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த போக்கு என்பது மகாத்மா காந்தியினுடைய பெயரை மழுங்கடிக்கக்கூடிய செயல் என்றும், ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக பட்டினி இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு இந்த திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களும் பயன்பெறுகின்றன. குறிப்பாக கிராமப்புற வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் கிராமப்புற ஏழை எளிய ஊழியர்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக இருக்கும் என்றும், எனவே மத்திய அரசினுடைய இந்த பெயர் மாற்றமும் கூடுதலாக விதிகள் மாற்றமும் கடும் பாதிப்பை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தும் என்றும், உடனடியாக இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும், இந்த விதிகளை தளர்வு செய்ய வேண்டும் என்றும், இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் கொண்டு வந்த அதே திட்டத்தின் பெயரிலும் அதே செயல்பாட்டு முறையிலும் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் அதை எதிர்த்தும் மத்திய அரசினுடைய இந்த புதிய திட்டத்தை எதிர்த்தும் உடனடியாக பழைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தையே உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 400 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது மேடவாக்கத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணியுடைய கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது.